Hi students, welcome back to Tamil Media Ulagam YouTube channel. Computer Science-ல 10th lesson Flow of Control அதில் உள்ள பார்ட் 1 பற்றி வாங்க இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். நம்ம சேனல் தமிழ் மீடியா உலகத்தை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் அடுத்தடுத்த லெசன்ஸ் வந்து யூடியூப்பில் போடுறப்ப உங்களோட யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அதாவது மெசேஜாக வந்துடும். யூடியூப்பில் சப்ஸ்கிரிப்ஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே ஃப்ரீ தான். ஓகே, 10th லெசன் பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல். அதில் வந்து நம்ம ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்க்கலாங்களா. ப்ரீவியஸ் சாப்டரில் நம்ம எங்கன்னாங்க பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு C++ ப்ரோக்ராமிங்கோட வேரியபிள்ஸ், கான்ஸ்டன்ட், ஆப்ரேட்டர், டேட்டா டைப் இந்த மாதிரி நிறையா பார்த்தோங்களா. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம்னா சீக்வன்ஷியலாக ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர நடக்கும், சரிங்களா. ஹவவர் ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரி ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வர எனக்கு ஆர்டராக தான் நடக்கணுங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா டைம்லையும் எனக்கு தேவைப்படாது, சரிங்களா. அந்த மாதிரி பண்ணுறது சில டைம்ஸ் என்ன ஆகுது எனக்கு வந்து தேவையில்லாமல் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சுச்சுவேஷன். பல சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்னென்னா சம் கண்டிஷன்ஸை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகணும்னா நம்ம சம் பார்ட் ஆஃப் த கோடு வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம், சம் பார்ட் ஆஃப் த கோட்ஸ் என்ன பண்ணுவோம் நம்ம ஜம்ப் பண்ணிவிடுவோம், சரிங்களா. ஸோ வந்து நம்ம தேவையான பார்ட்ஸை மட்டும் நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அன்வான்ட் பார்ட்ஸ்லாம் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதாவது ஜம்ப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் ஃப்ளோ எதை பேஸ் பண்ணிங்க வரும், நம்ம எழுதுகிற கண்டிஷன்ஸை பொறுத்து தான் வரும். ஸோ நம்ம ஒரு கண்டிஷன்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடு ஆனால் தான் என்ன ஆகும்னா சம் கோட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு ஆகாத கோடில் என்ன ஆகாது ஒருபோதும் எக்ஸிக்யூட் ஆகாது, என்ன ஆகும் ஜம்ப் ஆகி நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும், சரிங்களா. இப்போ C++ல பார்த்தீங்கன்னா பேசிக் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா அதை வந்து 3 டைப்ஸாக சொல்கிறாங்க. கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்களா. செலெக்ஷன், ஐட்ரேஷன் அண்ட் ஜம்ப் ஸ்டேட்மெண்ட். இந்த செலெக்ஷன், ஐட்ரேஷன், ஜம்ப் ஸ்டேட்மெண்ட் பற்றி வாங்க டீட்டெயிலாக பின்னாடி வர ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா என்னங்க இருக்கும். நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்னா செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஆர் என்னவாக இருக்கும், சம் இன்ஸ்ட்ரக்ஷன் டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இப்போ வந்து சம் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும், அது வந்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா சில டாஸ்க்கை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக இருக்கும், சரிங்களா. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா டு பர்ஃபார்ம் ஏ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் என்ன இருக்குன்னா சம் ஆக்ஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உண்டான கோடிங் இருக்கும், சரிங்களா. இந்த ஆக்ஷன் தான் மேபி என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்ஷனுங்கிறது என்னவாக இருக்கலாம்னா ஒரு வேரியபிள் டிக்ளரேஷனோ இல்லை ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஒரு எவாலுவேஷனோ இல்லை ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேஷனோ இல்லை டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம் ஆர் லூப்பிங்காக இருக்கலாம். இந்த மாதிரி கிடையாதுங்க, இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஆக்ஷனுங்கிறது நீங்கள் வந்து இவ்வளோதான்னு சொல்ல முடியாது. எதர் வேரியபிளாக இருக்கலாம், எக்ஸ்பிரஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு அசைன்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை டிசிஷன் மேக்கிங்காக இருக்கலாம், லூப்பிங், இந்த மாதிரி எக்ஸட்ரா இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலி 2 டைப்ஸ் ஆஃப் பிரிக்கிறாங்க. என்னென்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்குறாங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நல் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஸ்டேட்மெண்ட்டில் 2 வகை பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நல் ஸ்டேட்மெண்ட், இன்னொன்று காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் நல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்க்குறாங்க. த நல் ஆர் எம்டி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ ஸ்டேட்மெண்ட். அது பார்த்தீங்கன்னா அது ஒன் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட் தான், கண்டெய்னிங் ஒன்லியே செமிகோலன் மட்டும்தாங்க இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கீழே உள்ள மாதிரி தாங்க இருக்கும். ஒன்லி வந்து என்ன இருக்கும்னா ஒரு செமிகோலன் மட்டும்தாங்க இருக்கும். அதுதான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா எம்டி ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. ஃபாலோடு பை மேபி என்னவாக இருக்கலாம், நீங்கள் ஒரு கமெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். கமெண்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது C++ வந்து இந்த கமெண்ட்டை வந்து ஒருபோது எக்ஸிக்யூட் பண்ணாது. ஜஸ்ட்டு வந்து கமெண்ட்டை வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவோம், ஸோ யூஸரோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான், இந்த கோடு என்ன பண்ணுதுங்கிறதுக்காக தான். ஸோ நீங்கள் கமெண்ட்டில் என்ன போட்டிருக்கலாம், இட் இஸ் ஏ நல் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது போடலாம், போடாமல் விடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுவாங்கன்னா இன்னொரு டைப் கூட அதுக்கு நேம் இருக்குது, பிளாக் ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க, சரிங்களா.
இப்போ C++ allow a group of statements enclosed by pair of braces. இப்போ ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிகின்லேயும் சரி எண்டிங்லேயும் வித்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு பிரேசஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் உங்களுக்கு என்னவாக இருக்கும்னா அந்த பிரேசஸ் இருக்கும். இந்த குரூப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஏ பிளாக் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? இந்த கீழே கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வந்து ப்ராக்கெட்ஸ் போட்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிரேசஸ் போட்டு ஸ்டேட்மெண்ட் 1, ஸ்டேட்மெண்ட் 2, ஸ்டேட்மெண்ட் 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து சின்டாக்ஸ் பார்த்துட்டோம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாங்களா? பார்த்துருங்க. பிகின் அண்ட் வித் என்ன போட்டிருக்காங்க உங்களுக்கு பிரேசஸ் போட்டிருக்காங்க. இன்ட்டு எக்ஸ் கமா ஒய், எக்ஸுங்கிறது 10, ஒய்ங்கிறது என்னது x+10. இது பார்த்தீங்கன்னா ஒரு காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் இந்த காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா ஒரு சிங்கிள் யூனிட்டாக தாங்க பார்ப்போம். ஸோ ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு என்னவாக இருக்குன்னா ஒரு சிங்கிள் யூனிட். இது வந்து பார்த்தீங்கன்னா இட் மே அப்பியர் இன் எனிவேர் ஆஃப் த ப்ரோக்ராம். நம்ம ப்ரோக்ராமில் எங்கே வேணால் என்ன பண்ணிக்கலாங்க காம்பவுண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட். கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஸ்டேட்மெண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒன் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஆனால் வந்து இது என்னென்னா ஆல்டர் தி சீக்வன்ஸ் ஆஃப் ஃப்ளோ இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம இந்த சீக்வன்ஸல் வைஸாக வந்து இன்ஸ்ட்ரக்ஷனில் எக்ஸிக்யூட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நார்மலாக ஒரு ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறப்ப என்னென்ன நடக்கலாம், சீக்வன்ஷியல் வைஸாக நடக்கலாம், இல்லை செலக்டிவ்லி நடக்கலாம், ஆர் ஐட்ரேட்டிவ்லி நடக்கலாம். சரிங்களா? சீக்வன்ஸில் என்னது 1/1 நடக்கிறது, செலக்டிவிட்டியில் என்னது நம்ம தேவையான கோடு மட்டும் கண்டிஷன் பேஸ் பண்ணி அந்த பாட்டை மட்டும் என்ன பண்ணலாங்க எக்ஸிக்யூட் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மற்றதில் என்ன பண்ணிடுவோம் ஸ்கிப் பண்ணிடுவோம். அடுத்து ஐட்ரேட்டிவிட்டியில் என்னது ஒரு கண்டிஷன் சொல்லிக்கிட்டு அந்த கண்டிஷன் என்ன ஆகும் ரீச் ஆகிற வரை அந்த லூப் என்ன பண்ணுவோம் ஐட்ரேட்டிவாக நம்ம ரிப்பீட்டட்லி என்ன பண்ணுவாங்க சுற்றிக்கிட்டே இருப்போம். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம கோடிங் பார்த்துருப்போம். இது பார்த்திங்கன்னா இது எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லும் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து கட்டாயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? சீக்வன்ஸ் ஆகட்டும், இல்லை பிரான்ச்சிங் ஆகட்டும், இல்லை ஐட்ரேஷன், இந்த மூணுமே சப்போர்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா இப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் சீக்வன்ஷியலி. நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் சீக்வன்ஷியல் வைஸ் ஃப்ரம் ஸ்டார்டிங்லேருந்து நெக்ஸ்ட் 1/1 ஆர்டராக வந்து அப் டு எண்டு வர அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகினதுன்னா இந்த ஃப்ளோவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஷியல் ஃப்ளோ அப்படிம்பாங்க. ஓகே, ஆனால் சில சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஆல்டர் தி ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். நம்மளோட ஃப்ளோ வந்து சீக்வன்ஷியலாக இல்லாமல் வேறு மாதிரி எக்ஸிக்யூஷன் ஆகுது. அது எந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்ச்சிங், ஐட்ரேஷன், ஜம்பிங், இல்லை ஃபங்க்ஷன் காலாக இருந்தால் அதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ. அதாவது சீக்வன்ஷியல் இல்லாமல் மற்ற எல்லா ரெஸ்ட் ஆஃப் த எக்ஸிக்யூஷன் எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா கண்ட்ரோல் ஃப்ளோ அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா சீக்வன்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்னென்னு பார்க்கலாங்க. சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா நமக்கு ஏற்கனவே தெரியும். பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்னா சம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டட் ஒன் ஆஃப்டர் அனதர். அதாவது 1/1 ஒர்க் ஆகும். ஃப்ரம் எங்கேருந்து டாப்லேருந்து பாட்டம். ஃபஸ்ட் ஒன் எக்ஸிக்யூட் ஆன பிறகு அடுத்து போகும், அடுத்து எக்ஸிக்யூட் ஆன பிறகு அடுத்து போகும். இந்த படத்தில் உள்ள மாதிரி தாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 எக்ஸிக்யூட் ஆன பிறகு தான் ஸ்டேட்மெண்ட் 2 போகும். அது எக்ஸிக்யூட் ஆன போது தான் ஸ்டேட்மெண்ட் 3. இதுதான் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டமாக வர்றது தான் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃப்ளோவை தான் என்ன சொல்கிறாங்கன்னா சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட். அப்புறம் சீக்வன்ஷியல் ஃப்ளோவில் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எந்த ஒரு சீக்வன்ஷியல் ஃப்ளோவில் உள்ள ஸ்டேட்மெண்ட்டு எண்டிங் வித் என்ன இருக்கணும் செமிகோலனோட தாங்க இருக்கும். சரிங்களா? இதுதான் சீக்வன்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட கீ பாயிண்ட்ஸ். என்னது எக்ஸிக்யூட்டிங் ஆர்டர் பை டாப் டு பாட்டம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம் எக்ஸிக்யூஷன் பை 1/1. ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகும் ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது ஃபஸ்ட்டாக வரும், செகண்டாக இருக்கிறது செகண்டாகவும், கடைசியாக உள்ளது லாஸ்ட்டாகவும் 1/1 என்ன ஆகும் சீக்வன்ஷியலாக எக்ஸிக்யூஷன் ஆகும். அப்புறம் இன்னொரு பாயிண்ட் என்ன பார்த்தோம் ஆல் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எண்டிங் வித் என்னவாக இருக்கும் செமிகோலனோட முடியும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். அது என்னங்க செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் இருக்கும், அந்த கண்டிஷன் பொறுத்து தான் என்னென்னா நம்மளோட ஸ்டேட்மெண்ட்ஸில் எக்ஸிக்யூட் ஆகும். இப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ என்ன ஆகும் அந்த ட்ரூ செட் ஆஃப் பார்ட்ஸ் அந்த பார்ட்ஸ் வந்து என்ன ஆகும்னா அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும்.
அதர்வைஸ் ட்ரூ இல்லைன்னா என்ன அர்த்தம், அந்த ஃபால்ஸுக்கு உண்டான அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் என்ன ஆகும், எக்ஸிக்யூஷன் ஆகும். இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் டைப் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இஸ் கால்டு என்ன சொல்கிறாங்கன்னா டிசிஷன் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் டிசிஷன் பொறுத்தவரை மறுது பாருங்கள், ட்ரூவா ஃபால்ஸா, அந்த டிசிஷனை தான் சொல்கிறாங்க டிசிஷன் ஸ்டேட்மெண்ட் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். நம்ம ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிடுறோம் பார்த்தீங்களா, செலக்ட் பண்ணி தான் எடுக்கிறோம் கண்டிஷன் பேஸ் பண்ணி எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அதனால தான் அது செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஓகே, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்டில் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட். அது என்னங்க ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் தான் தட் ஆர் ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட்டட் பேஸ்டு அப்பான் கண்டிஷன். ஓகே, இந்த ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட்லி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குங்க. அது எதுனா பேஸ்டு அப்பான் கண்டிஷன். இந்த டயக்ராமில் பாருங்கள், லெஃப்ட் சைடில் உள்ளது ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிறவர் என்ன ஆகுது பாருங்கள், அந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2ங்கிறது ரிப்பீட்டட்லி என்ன ஆகுது பாருங்க, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது அன்டில் எது வர, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூ. சப்போஸ் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ் என்ன ஆகும், எக்ஸிட் கண்டிஷன். இட் மீன்ஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண்டிஷன் வந்து ஃபால்ஸாக இருந்தால் என்ன ஆயிரும், இந்த ரிப்பீட்டேஷனை வந்து ஸ்டாப் ஆயிரும். அதர்வைஸ் ரிப்பீட்டேஷன் என்ன ஆகுங்க, ஐட்ரேட்டிவாக கண்டினியூஸாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அதாவது கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால். இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் ஐட்ரேஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் எக்ஸிக்யூட்டட் எகைன் அண்ட் எகைன் இஸ் கால்டு. இந்த ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்களேன், இந்த கண்டிஷனில் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 பார்த்தீங்கன்னா எகைன் என்ன ஆகுதுங்க, ரிப்பீட்டட்லி என்ன ஆகுதுங்க, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்குது. இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா பாடி ஆஃப் த லூப். அந்த போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 என்ன சொல்கிறாங்கன்னா பாடி ஆஃப் த லூப் அப்படிம்பாங்க. ஏன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் எகைன் என்ன ஆகும், இது கண்டினியூஸாக என்ன ஆகுங்க, எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் ஆன் விச் தி எக்ஸிக்யூஷன், இந்த கண்டிஷனை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த லூப். இந்த எய்தர் ஆர், இந்த ரெண்டை ஒன்று, இந்த எய்தர் ஆர், அதாவது இன்னும் ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்கிறாங்க, கண்டிஷன் ஆன் விச் த எக்ஸிக்யூஷன், அதாவது அந்த கண்டிஷனை வச்சு அந்த லூப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது ஆர் எக்ஸிட் ஃப்ரம் த லூப். இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிட் கண்டிஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷனுங்கிறாங்க. ஏன்னா அந்த டெஸ்ட் கண்டிஷனை பேஸ் பண்ணி தான் என்ன ஆகுது, சக்ஸஸ்னால் ட்ரூவாக இருந்தால் ரிப்பீட்டட்லி ஐட்ரேட்டிவ்லி என்ன ஆகுங்க, உங்களுக்கு லூப் வந்து சுற்றும். சப்போஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ்னு என்ன ஆகும், எக்ஸிட் ஃப்ரம் த லூப். ஓகே, அதனால தான் இதை வந்து என்ன சொல்கிறாங்க எக்ஸிட் கண்டிஷன் ஆர் டெஸ்ட் கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இப்போ நம்ம ப்ரோக்ராம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் சம்டைம்ஸ் என்னென்னா ஒன் டைம் ஜம்ப்பாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒன் டைம் ஜம்ப் பண்ணி டிஃப்ரெண்ட் பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் போகிற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எந்த மாதிரி கண்டிஷன் C++ல பார்த்தீங்கன்னா இந்த இஃப் எல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இஃப் சம் கண்டிஷன்ஸ்லாம் வந்து ட்ரூவாக இருந்தால் சம் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆகும், அந்த எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் என்னங்க நடக்கும் பார்த்தீங்கன்னா, நார்மலாக வந்து 2 அல்டர்னேட்டிவ் தான் இருக்கும். சரிங்களா? சூஸ் பிட்வீன் 2 அல்டர்னேட்டிவ்ஸ். எய்தர் ஒன்று என்ன இருக்கும், ட்ரூ பார்ட் ஆரை வந்து என்னவாக இருக்கும், ஃபால்ஸ் பார்ட். இந்த 2 தாங்க வந்து நம்ம கண்டிஷனில் இருக்கும். சரிங்களா? இதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டுங்கிறாங்க. அடுத்த ஸ்க்ரீனில் வாங்க செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டோட டிஃப்ரெண்ட் டைப்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஈப் ஸ்டேட்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உள்ள ஸ்டேட்மெண்ட். இதில் பார்த்தீங்கன்னா எப்படி ஈஃப் ஸ்டேட்மெண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா எவால்வேட் ஆகும் பார்த்தீங்கன்னா, இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூன்னா தென் ட்ரூ பிளாக் இஸ் எக்ஸிக்யூட்டட். அதர்வைஸ் என்ன ஆகும், ட்ரூ பிளாக் இஸ் ஸ்கிப்டு. அந்த ட்ரூ பிளாக் உண்டான அந்த கோடிங் பார்ட்டை என்ன ஆயிரும், ஸ்கிப் பண்ணிடுவோம். எப்போ, இஃப் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸாக இருந்தால். இந்த இஃப் பிளாக்கோட கண்டிஷனை நம்ம பார்க்கலாங்களா. இஃப் ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த எக்ஸ்பிரஷன் என்ன வேணால் இருக்கலாங்க. அந்த எக்ஸ்பிரஷன் ட்ரூவாக இருந்தால் தான் அந்த கீழே பாருங்கள் ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூஷன் ஆகும். அப்புறம் வந்து என்னது, அது கீழே பார்த்தீங்கன்னா இந்த கண்டிஷன் முடிஞ்ச பிறகு சம் வேறு ஸ்டேட்மெண்ட்டு போகலாம். இது வந்து இந்த இஃப் கண்டிஷன் கீழே இல்லை, இது வந்து அடுத்து வேறு கண்டிஷன்ஸ் எங்கேயாச்சும் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேங்களே, இஃப் 5 > 6 கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகும், ஃபால்ஸ். அப்போ என்ன ஆயிரும், அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது வந்துடும். சப்போஸ் இல்லை வேறு ஒரு கண்டிஷன் பார்க்கலாங்க, இஃப் 7 > 6
எஸ். அப்போ என்ன ஆகும், அந்த ட்ரூ பிளாக் உள்ள கோடு எக்ஸிக்யூட் ஆகும். இதுதாங்க பார்த்தீங்கன்னா ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான கண்டிஷன், அதாவது சிண்டாக்ஸ். சரிங்களா? வாங்க அடுத்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு டயக்ராம் பார்க்கலாங்க. டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், ஒரு டெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்குது. அது ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகுங்க, ட்ரூ பிளாக் எக்ஸிக்யூஷன் ஆகும். அதர்வைஸ் எங்கே போயிடும், ட்ரூ பிளாக் ஸ்கிப் பண்ணிக்கிட்டு ஸ்டேட்மெண்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். இதுதாங்க ஈப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான சிண்டாக்ஸ் அண்டு என்னது டெஃபினேஷன். ஓகேங்களா? அடுத்து வாங்க ஒரு ஈப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது அது என்ன கோடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏஜை கேட்குறாங்க. ஏஜ் வந்து 18 அண்ட் எபோவாக இருந்ததுன்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்மளோட யூசருக்கு டிஸ்பிளே பண்ணணுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மள கோடிங்கோட பார்ட். ஓகே, வாங்க கோடு எழுதலாமா? இப்போ கோடு வாங்க, அது கோடுக்குள்ளே வாங்க. என்ன இருக்குது, இன்ட்டு ஏஜ் ஃபஸ்ட்டு இன்புட் வேரியபிளாக வாங்குறீங்க. அப்புறம் என்னது, யூசர்கிட்ட வந்து நம்ம கேட்குறோம், என்டர் ஒரு ஏஜ்னு கேட்குறோம். அவர் வந்து ஏஜை வந்து இன்புட்டாக கொடுக்குறாரு. அவர் கொடுத்ததை வந்து செக் பண்ணுறோம். ஏஜ் அதாவது 18 ஆர் மோர் இருக்கான்னு பார்க்குறோம். ஏஜ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18 பார்க்குறோங்க. ஆமாம், அவரோட ஏஜ் வந்து கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18னா நம்ம என்ன டிஸ்பிளே பண்ணுறோம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படி அவருக்கு டிஸ்பிளே பண்ணுறோம். எப்போ ஈஃப் கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுறது. அந்த ஈஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைட் ஆகணும் என்ன அர்த்தம், அவரோட ஏஜ் வந்து என்னவாக இருக்கணும், கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 18 இருக்கணும். சப்போஸ் 0 to 17 என்ன அர்த்தம், அவர் நமக்கு வந்து ஒருபோதும் அந்த யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கிற அந்த மெசேஜ் வந்து என்ன ஆகாது, அவருக்கு டிஸ்பிளேவே ஆகாது. அப்படி கீழே வந்து கடைசியாக வந்து ஒரு காமனாக ஒரு மெசேஜ் போகிறோம், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட். எப்போ இது வந்து நீங்கள் என்ன பண்ணாலும், என்ன ஏஜ் கொடுத்தாலும் இந்த திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் ஒர்க் ஆகும். சப்போஸ் ஏஜ் வந்து 18 கொடுத்தீங்கனாலும் ஓகே, திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் ஒர்க் ஆகும். சப்போஸ் உங்கள் ஏஜ் வந்து 1 கொடுத்தீங்கன்னா கூட என்ன ஆகும், திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் ஒர்க் ஆகும். சரிங்களா? வாங்க நம்ம அவுட்புட் பார்க்கலாம். நம்ம யூசர் கொடுக்குறாரு, என்டர் ஒரு ஏஜ் 23 கொடுத்துட்டாரு. அப்போ என்ன ஆகும், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங் அப்படிங்கிற அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகும். அப்புறம் கடைசியாக எதை கொடுத்தாலும் டிஸ்பிளே ஆகிற மாதிரி ஒன்று எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா, தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படின்னு வரும். சப்போஸ் இன்னொருத்தர் வராரு, என்டர் ஒரு ஏஜ் 17 கொடுக்குறாரு, என்ன வருங்க, கீழே வந்து ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் டிஸ்பிளே ஆகும். அது என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்கள் பார்க்கலாம், இந்த ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அப்படி மட்டும்தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட் வரவே வராது, ஏன்னா 17 அவருக்கு ஏஜ், யூஆர் எலிஜிபிள் ஃபார் ஓட்டிங்கிற மெசேஜ் வரவே வராது. இதாங்க ஈஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கு உண்டான ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். சரிங்களா? அடுத்து இந்த கண்டிஷனில் பாருங்களா, அந்த ஈஃபில் பார்த்தீங்கன்னா ஈஃப் கண்டிஷன் கீழே ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் உங்களுக்கு என்ன தேவையில்லை, பேராப்ரேசஸ் தேவையே கிடையாதுங்க. சரிங்களா? சப்போஸ் மோர் தென் ஒன் ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்கன்னா தான் என்ன ஆகும்னா, ஒன்றுக்கு மேலே ஸ்டேட்மெண்ட் எழுதினீங்கன்னா தான் நீங்கள் பேராப்ரேசஸ் யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் ஜஸ்ட்டு ஒரு சிங்கிள் லைன் ஸ்டேட்மெண்ட்னா அதுக்கு பேராப்ரேஸ் போடணும்னு அவசியமே கிடையாதுங்க. சரிங்களா? அப்படியே நீங்கள் போட்டாலும் அது எரரும் கிடையாது. சரிங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இப்போ வந்து இஃப் மட்டும் தாங்க பார்த்தோம் பார்த்தீங்களா. இஃப் எல்ஸ்னால் என்னென்னா, இது வந்து செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் தான். இஃப் ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம், இஃப் த கண்டிஷன் இஸ் ட்ரூவாக இருந்தால் என்ன ஆகும், அந்த ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும். எல்ஸ் ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். அப்புறம் ஃபாலோடு பை ஸ்டேட்மெண்ட் எக்ஸ், அதாவது எய்தர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எது வந்தாலும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது நம்ம ஒர்க் ஆகிற மாதிரி ஒன்று போடுறோம் பார்த்தீங்களா. இதுதாங்க இஃப் எல் ஸ்டேட்மெண்ட். இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஆல்வேஸ் வந்து எப்போ ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும், இஃப் த கண்டிஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைடு, கண்டிஷன் வந்து ஓகேனா தான் ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகும். அதர்வைஸ் என்ன ஆயிரும், ஃபால்ஸ் பிளாக்கு தான் ஒர்க் ஆகும். ஒன்று தெரிஞ்சுங்க, இஃப் எல்ஸில் ஏதோ எய்தர் ஆர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டு தான் எக்ஸிக்யூட் ஆகும். எய்தர் அது வந்து என்னவாக இருக்கலாம், ட்ரூ பிளாக்காக இருக்கலாம், இல்லை ஃபால்ஸ் பிளாக்காக இருக்கலாம். ரெண்டுமே வர மாதிரி ஒரு கண்டிஷன் வரவே வராதுங்க. ட்ரூ பிளாக் ஃபால்ஸ் பிளாக் ரெண்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி கண்டிஷன் ஒருபோதும் அட் அ டைமில் வராது. சரிங்களா? அதுக்குண்டான ஒரு டயக்ராம் தான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுக்கு முன்னாடி சிண்டாக்ஸ் பாருங்களேன், லெஃப்ட் சைடில் பாருங்களேன். இஃப் எக்ஸ்பிரஷன் ட்ரூ பிளாக், அது வித்தின் பிரேசஸில் போடுறோம். அடுத்து எல்ஸ் பாருங்கள், ஃபால்ஸ் பிளாக், அது வித்தின் பிரேசஸில் போடுறோம். இப்படி தாங்க இஃப் எல்ஸ் எழுதணும். கடைசியாக என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு கண்டிஷன் முடிஞ்ச பிறகு கடைசியாக ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது வெளியில் போடலாங்க. இங்கே முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட், இட் நெவர் டிபெண்ட்ஸ் அப்பான் கண்டினியூ, ஒருபோதும் கிடையவே கிடையாது. எய்தர் வந்து அந்த ஈவ் கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ஃபால்ஸாக இருந்தாலும் ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது ஆல்வேஸ் எக்ஸிக்யூட்டட் அவர் அப்ளிகேஷன். ஓகேங்களா?
இப்போ வாங்க ரைட் சைடில் உள்ள டயக்ராம் பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஒரு டெஸ்ட் எக்ஸ்பிரஷன், அது ட்ரூவாக இருந்தால் ட்ரூ பிளாக் ஒர்க் ஆகுது, ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் பிளாக் ஒர்க் ஆகுது பார்த்தீங்களா. அப்புறம் ட்ரூ ஃபால்ஸ்க்கு தனியாக போட்டோம். இது எதாக இருந்தாலும் கடைசியாக இதில் முடியுது ஸ்டேட்மெண்ட் எக்ஸுங்கிறது அடுத்த ஸ்டேட்மெண்ட்டாக வருகிறது. இப்படி தாங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கண்ட்ரோல் ஃப்ளோவோட டயக்ராம் எழுதணும். சரிங்களா? வாங்க அடுத்த ஸ்க்ரீனில் நம்ம இது பார்க்கலாம். இஃப் எல்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோங்க. எதுக்குன்னா இஃப் எல்ஸுக்கு பார்க்குறோம். இது எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோம்னா, நம்ம வந்து ஆடு நம்பர் ஈவன் நம்பர்லாம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா. அது என்னங்க ஆடு நம்பர் ஈவன் நம்பர்? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு நம்பர் வந்து டிவைட் பை 2 போட்டு அதோட ஆன்சர் வந்து ரிமைனிங் வந்து எதுவுமே இல்லைன்னா அது ஈவன் நம்பர்ஸ். சப்போஸ் ஒரு நம்பரை டிவைட் பை 2 போட்டு ரிமைனிங் வந்தால் அதெல்லாம் ஆடு நம்பர்ஸ். இப்போ ஈவன் நம்பருக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 2, 4, 6, 8, 10 இதெல்லாம் வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர்ஸ். ஆடு நம்பர்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு நம்பர்ஸ். அதுக்கு வாங்க ஒரு ப்ரோக்ராம் எழுதலாம். இப்போ வாங்க அதுக்கு 2 இன்புட் வேரியபிள் வாங்குங்க. நம்பர், ஏன்னா நம்பர் கொடுத்தா தான் நம்ம என்ன பண்ண முடியுங்க, ஆடா இவனான்னு சொல்ல முடியும். அப்புறம் ரிமைண்டர் ஒன்று வைக்கிறாங்க, ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா வந்து நம்ம டிவிஷன் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஸோ ரிமைண்டர் நம்ம கட்டாயம் தேவை, அதான் வச்சுருக்கோம். ரெம் அப்படிங்கிறதுல வச்சுருக்கோம். இப்போ யூசர்கிட்ட கேட்குறோம், என்டரிய நம்பர் கொடுங்க அப்படிங்கிறோம். அவர் ஒரு நம்பர் கொடுக்குறாரு. அடுத்த ஸ்டெப் பார்த்துட்டிங்கன்னா ரிமைண்டர் ஈக்குவல் டு நம்பர் டிவைடு 2. ஏன்னா நான் கொடுக்குற நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணணும். அந்த டிவைட் பண்ணுறப்ப ரிமைண்டர் இருந்தால் என்ன அர்த்தம், அது ஆடு நம்பர். இல்லையா அது ஈவன் நம்பர். அதை தாங்க கீழே உள்ள இஃப் கண்டிஷன் எழுதுகிறேன் பாருங்கள். இஃப் ரிமைண்டர் டபுள் ஈக்குவல் டு 0. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, ஈக்குவலுக்கு டபுள் ஈக்குவல்ட்டுக்கு என்னங்க வித்தியாசம்? சிங்கிள் ஈக்குவல் போட்டிங்கன்னா அசைன்மெண்ட், அதாவது ரெம்மோட மதிப்பு 0ன்னு அசைன் பண்ணுவோம். ஆனால் டபுள் ஈக்குவல்ட்டு போட்டால் என்ன அர்த்தம், அது கண்டிஷன். ரெம்மோட வேல்யூ 0வா அப்படின்னு செக் பண்ணுறது, கண்டிஷனாக செக் பண்ணுறதுனா டபுள் ஈக்குவல்ட். ரெம்மோட வேல்யூ 0 அப்படின்னு செக் பண்ணோம். எஸ் அப்படின்னு இருந்தால் அது ஈவன் நம்பர் டிஸ்பிளே பண்ணுறோம். அதாவது கிவன் நம்பர் இஸ் ஈவன் நம்பர். சப்போஸ் ரெம்மோட வேல்யூ 0வாக இல்லாமல் ஏதாச்சும் ஒரு வேல்யூ ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம், இது வந்து ஆடு நம்பர் அப்படின்னு டிஸ்பிளே பண்ணுறோம். வாங்க நம்ம யூசர் எந்த மாதிரி நம்பர் கொடுத்துருக்காருன்னு பார்க்கலாங்களா. என்டர் எ நம்பர்னு கேட்குறோம். அவர் 10 கொடுத்துட்டாரு. அப்போ என்ன அர்த்தம், நம்ம எதை டிஸ்பிளே பண்ணுவீங்க ஆன்சராக, இந்த கிவன் நம்பர் 10 இஸ் என்னது ஈவன் நம்பர். சப்போஸ் இந்த யூசர் வந்து என்டர் எ நம்பருக்கு 11 அப்படின்னு கொடுத்துட்டாரு. உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க, இந்த கிவன் நம்பர் 11 இஸ் ஆட். ஓகேங்களா. இப்படி தாங்க ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமும் பார்த்த மாதிரி ஆச்சு. நமக்கு என்னாச்சு, இஃப் எல்ஸ் எப்படி வந்து அந்த பிளாக்கை எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அப்புறம் வந்து கண்டிஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்த்துட்டோம். கண்டிஷனல் ஆப்ரேட்டர் என்னது, அந்த டபுள் ஈக்குவல்ட்டு போடுறது எப்படி அப்படின்னு பார்த்துட்டோங்களா. ஓகேங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நார்மல் ப்ரோக்ராம். இப்படி தாங்க ஒரு சாம்பிள் C++ ப்ரோக்ராம் எழுதி நீங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஈஃப்க்கு ஒரு சாம்பிள் ப்ரோக்ராமு, அப்புறம் ஈஃப் எல்ஸுக்கு சாம்பிள் ப்ரோக்ராம், இந்த மாதிரி நிறையா வச்சு நீங்கள் எழுதி பாருங்கள். அதில் ஏதாச்சும் டவுட்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு டீட்டெயிலாக நான் வந்து வேறு வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி 10th லெசனில் ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோல் பார்த்தோம். இந்த ஃப்ளோ ஆஃப் கண்ட்ரோலில் பாருங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை மட்டும் விட்றாதீங்க. சப்போஸ் புரிஞ்சிட்டுனா அப்படியே விட்றாதீங்க. மறக்காமல் வந்து அந்த ஈஃப் எல்ஸு அதுக்கெல்லாம் சம் எக்ஸசைஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு எக்ஸசைஸ்க்கு வந்து உங்களுக்கு என்ன மாதிரினா, நம்ம பார்த்திங்கன்னா மேத்ஸில் நிறையா உங்களுக்கு ஃபார்முலாஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் போட்டு இந்த ஈஃப் எல்ஸில் போட்டு பார்த்து சும்மா நீங்களாக வந்து எழுதி பாருங்கள் கோடிங்கு. அதில் ஏதாச்சும் உங்களுக்கு எழுதின கோடிங்கில் டவுட்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எனக்கு இந்த மாதிரி இந்த ஃபார்முலா இது வந்து எப்படி எழுதணும் அப்படின்னு போடுங்க. நான் உங்களுக்கு தனி வீடியோவாக நீங்கள் கேட்குற கொஸ்டினுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் எழுதி தரேன். ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.